பிரைஸ் லார்ட். எப்படி இருக்கீங்க? சந்தோஷமா இருக்கீங்கன்னு நான் விசுவாசிக்கிறேன். இந்த நாளிலும் ஆண்டவர் கொடுக்கிற ஒரு வார்த்தைக்கு நேரா போகலாம். யோவேல் 2ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்தின் கடைசி பகுதி. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய நாள் வருகிறது, அது சமீபமாய் இருக்கிறது. ஆண்டவருடைய வருகை மிக மிக சமீபமாய் இருக்கிறது. அந்த நாளை எதிர்கொள்கிறதற்கு நம்ம ஆயத்தமாய் இருக்கிறோமா? ஒரு இடத்துக்கு நம்ம போறோம்னா, நம்ம ஆயத்தமா இருந்தால் மட்டும்தான் அந்த இடத்துக்கு போக முடியும். ஒரு மணவாளனை பார்க்கிறதற்காக ஒரு மணவாட்டி எப்படி ஆயத்தமா இருக்கிறாளோ, அதுபோல நீங்களும் நானும் கர்த்தரை எதிர்கொள்கிறதற்கு நம்ம ஆயத்தமா இருக்கணும். சிந்தையில, சொல்லுல, செயல்ல, நடக்கையில எல்லாவற்றிலும் நம்ம ஒரு பரிசுத்தத்தை காத்து கொள்ளும்போது, இந்த ஆயத்தமா இருக்கிற ஒரு சூழ்நிலைக்கு எதுவாய் நம்ம என்ன பண்ணுகிறோம்? நடத்தப்படுகிறோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மள பார்த்து சொல்றாரு, நீங்க ஆயத்தமா இருக்கீங்களா? அவருடைய நாள் சமீபமாய் இருக்கிறது. அப்படின்னா என்ன? பக்கத்துல இருக்கு. எப்போ நடக்கும்னு தெரியாது. ஆயத்தமா இருந்தா மட்டும்தான் நம்ம எடுத்துக்கொள்ளப்படுவோம். ஆயத்தமா இல்லைன்னா கைவிடப்படுவோம். நம்ம இன்றைக்கு ஆண்டவரை நோக்கி ஆவியானவருடைய உதவியை நாடி, ஆண்டவரே நாங்கள் ஆயத்தமா இருக்கணும். நாங்க ஆயத்தமா இருக்கணும் ஆண்டவரே. உம்மை எதிர்கொள்ளுகிறதற்கு நான் ஆயத்தமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவரிடத்துல நம்மள ஒப்பு கொடுப்போம். எத்தனோ காரியங்கள்ல நம்ம சரி செய்ய வேண்டிய நேரங்களில கூட நம்ம என்ன சொல்றோம்? நாளைக்கு பார்த்துக்கலாம். நாளைக்கு இந்த காரியத்தை நம்ம பொருத்தனை பண்ணிக்கலாம். இன்னைக்கு வேணாம். இன்னைக்கு ஒரு நாள் சந்தோஷமா இருக்கலாம். நாளைக்கு ஆண்டவர் இடத்துல நம்ம ஒப்பு கொடுத்துடலாம். அப்படி எல்லாம் நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, நாளைக்கு நாளைக்கு சொல்றோம். மதிக்கேடனே இந்த இரவு நம்மளுடைய ஜீவன் போச்சுன்னா நம்மளுடைய கதை என்ன ஆகும்? இன்னைக்கு ஆண்டவர் நம்மளை பார்த்து சொல்றாரு, ஒரு வார்னிங் மெசேஜ் மாதிரி சொல்றாரு. என்னன்னா, எந்த ஒரு கர்த்தருடைய காரியத்திலையும், எந்த ஒரு கர்த்தருக்கு நேராய் நம்ம ஆயத்தப்படுகிற அந்த சூழ்நிலையை நம்ம நாளைக்கு என்று தள்ளி போடாதபடிக்கு இன்றிலிருந்தே நம்ம ஆயத்தமாகும். ஏன்னா கர்த்தருடைய வருகை மிக சமீபமா இருக்கிறது. அது எப்பொழுது வரும் என்பதை மனுஷகுமாரனும் அறியார், பிதா ஒருவரை தவிர. இன்றைக்கு நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம கேட்க போறோம். ஆண்டவரே, ஆயத்தமா இருக்கேன், எனக்கு உதவி செய்யுங்க. இந்த நாள் வரப்போகிறது என்று நீங்க சொல்றீங்க. ஆண்டவரே, நான் ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவரே, என்னை நீங்க மாற்றுங்க. நீங்க விரும்புகிற பாத்திரமா இருக்கணும். ஆண்டவரே, என்னை விட்டுட்டு போயிடாதீங்கன்னு சொல்லி ஆண்டவரை நோக்கி நம்ம பார்க்கலாமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். எங்களை நேசிக்கிற நல்ல பரமபிதாவே, அப்பா, எத்தனோ பேருக்கு லாஸ்லாக்கியத்தை நீர் எங்களுக்கு தந்திரே, உமக்கு நன்றி. அப்பா, உம்மை எதிர்கொள்ள நாங்கள் ஆயத்தமுள்ள பாத்திரங்களா இருக்கணும். ஆண்டவரே, எந்த விதத்திலும் இந்த உலக கவலைகளோ, உலக காரியங்களோ, ஆண்டவரே, எங்களையும் உங்களையும் பிரிச்சிடாதபடிக்கு ஆண்டவரே, நாங்கள் எல்லாவற்றையும் தூக்கி எறிந்து விட்டு ஆண்டவரே, நீர் விரும்புகிற பாத்திரங்களா, நீர் விரும்புகிற ஆண்டவரே நபர்களா நாங்கள் இருக்க, நாங்கள் ஆண்டவரே ஆயத்தமாய் இருந்தால் தானே உம்மால எங்களை அழைத்து கொண்டு செல்ல முடியும். ஆண்டவரே, அந்த ஆயத்தமா இருக்கிற பாத்திரங்களாய் நீர் எங்களை வைக்க வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்களுடைய சிந்தை, சொல், செயல், நடக்கை, ஆவி, ஆத்மா, சரீரம் எல்லாவற்றிலும் பரிசுத்தம் என்று எழுதப்படட்டும். மாற்றி கொள்ள வேண்டியவைகளை மாற்றிக்கொள்ள கிருபை செய்யுங்க ஆண்டவரே. அந்த மனப்பக்குவத்தை தாங்க ஆண்டவரே. உமக்கு கொடுக்க வேண்டிய முதலிடத்தை நாங்கள் கொடுக்க உதவி செய்யுங்க ஆண்டவரே. காலை எழுந்து உங்க நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை செய்யுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பரமபிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். God bless you.